இமிடியேட்டாக நான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு பொழைச்சிருவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பப்பி வந்து ரொம்ப புவர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் ஃபுல்லாக நான் பப்பி கூடயே தான் இருந்தேன். அவளோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆடியோ கூட நான் மியூட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சத்தத்தை யாராலுமே கேட்டுட்டு அழாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நரக வேதனையாக இருந்துச்சு. நானே கடவுள்கிட்ட வேண்டேன், தயவு செஞ்சு இது உயிர் எடுத்துரு, சாகணும்னு விதி இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துரு, இப்படி கஷ்டத்தை கொடுத்து சாவடிக்காத அப்படின்னு. அது மட்டும் கடவுள் காதில் இமிடியேட்டாக விழுந்துருச்சு போல இருக்குது. அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பப்பி வந்து நைட்டு 2:30 மணிக்கு செத்துருச்சுமா அப்படின்ட்டு. சரி போ, கஷ்டம் இல்லாமல் செத்தாது போனியே அப்படின்னு நானே என் மனசை ஆற்றிக்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, அங்கே கொண்டு போய் புதைச்சிட்டேன். இனி அதுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, யார்கிட்ட இருந்து எந்த கஷ்டமும் வரப்போகிறதில்ல. பூமிக்கு அடியில் நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கும்.